ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையாகும். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது வேறுபாடுகளும் பாரபட்சமும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையாகும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜாதி வேறுபாடுகளோ, நான் பெரியவன் நீ பெரியவன், எஜமான் அடிமை, இது எதுவே இல்லாத கிறிஸ்துவுக்குள்ளாக யாவரும் ஒன்று சமமாக வாழுகின்ற ஒரு ஒருமைப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்வு என்பது. நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியில் பார்க்கின்றதான பொழுது பிலிப்பிய சபை வேறுபட்ட சமூகங்களில் இருந்து கடந்து வந்த விசுவாசிகளை சேர்ந்த ஒரு சமூகமாய் இருந்தாலும், யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த ஐஸ்வர்யம் நிறைந்த பெண் லீதியால் ஒரு அடிமை பெண்ணும் காணப்பட்டார்கள். அநேகமாக கிரேக்க தேசத்தை சேர்ந்த சிறிய அதிகாரியும் காணப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கின்றதான பொழுது 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறது. இவர்களெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி பலவித பின்னணியிலிருந்து வந்த விசுவாசிகளால் நிறைப்பட்ட பல்வேறு சமூகத்தில் சேர்ந்த ஜனங்கள் தான் பிலிப்பி சபையிலே அவர்களையும் அவருடைய ஒற்றுமையும் பாரம்பரியத்திலும் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள். ஆனால் இந்த பிலிப்பிய சபையில் அப்படியாக பிரிவினைகள் இருந்ததாக ஒரு நாள் நாம் எங்கும் பார்க்க முடியவில்லை. என்றாலும் இந்த வேறுபாடுகளால் பிரிவினை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் கவனமாக காணப்பட்டார். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறோம் என்றும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்குள் பிரிவினைகள் வந்துவிடக்கூடாது என்று பவுல் மிகவும் பாரப்பட்டதை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீரின் பெருமையிலானாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கணும். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வாதங்களுக்கும் பெருமைக்கும் நாம் இடம் கொடுப்போமானால் அங்கே ஒருமைப்பாடு முற்றிலுமாக குலைக்கப்படுகிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அவருடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று. இது என்ன சிந்தை என்றால், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதே அவர் பற்றி கொண்டிராமல் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் செய்வதற்கு அவர் கீழ்ப்படிய தம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார். மனுகுலத்தை மீட்கும்படிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாழ்த்தினார். அவருடைய தாழ்மையானது ஒரு சாதாரணமான தாழ்மை அல்ல. சிலுவை பரியந்தமும் மரணத்தை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கு பிரியமான குமாரனாக மனுகுலத்துக்காக தம்மை அவர் கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மொத்தத்தில் சொல்ல போனால் அவர் நம்மில் கொண்டிருந்ததான் அந்த தெய்வீக அன்பின் நிமித்தம் தம்மை ஒரு அடிமையாக அவர் கல்வாரி சிலுவை பரிந்தும் தம்மை ஒப்புக் கொடுத்தார். இந்த சிந்தையானது நாட்களில் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாட்களில் நாம் நம்முடைய சுயநலவாதிகளாக நம் நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றவருடைய மேல் கவனம் கொண்டவர்களா, மற்றொரு கருதல் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் பிறருக்கு கொண்ட அன்பின் நிமித்தம் அவருக்கு சேவை செய்ய நமக்கு மனம் இருக்கிறதா? அல்லது மற்றவர்களுக்கு சேவை மற்றுள்ளவர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டும், நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்முடைய ஒரு செலெக்ஷன், ஒரு தேர்ந்தெடுப்பு எதுவாய் காணப்படுகிறது? கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வாய் காணப்படுகிறது. இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்முடைய நோக்கம்
எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்முடைய நோக்கமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தையானது, அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த எண்ணம், அந்த தெய்வீக சுபாவம், அந்த தெய்வீக பார்வை நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும் என்கிறதன ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதன் அன்பின் நல்ல தொகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே மையமாக இருந்து நாங்கள் எப்பொழுது ஆண்டவர் உம்முடைய சிந்தைகளை தரித்தவர்களாக மற்றவர்களுடைய காரியங்களை சிந்தித்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை பொழுதிலே இப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தெய்வீக சுபாவங்களும் உம்மிடத்திலிருந்து அந்த தாழ்மையின் எண்ணங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதற்கு இப்படிப்பட்ட கிருபையில் இதுவே எங்களுடைய நோக்கமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கத்த வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் உள்ளத்தின் நோக்கமெல்லாம்